السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வகுப்பில் நாம் திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கான விரிவுரையை விளங்குவதற்கு முன்னால், படிப்பதற்கு முன்னால் அதற்கு அடிப்படையாக இருக்கின்ற சில கலைகளை நம்ம என்ன செய்கிறோன்னா கற்றுக்கிட்டு வரோம். அதில் கடைசியாக நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னால், திருமறை குர்ஆனுடைய வசனங்களை விளங்குவதற்கு அடிப்படையாக இருக்கின்ற ஒரு அம்சம், இது மக்காவில் இறக்கப்பட்ட வசனமா மதீனாவில் இறக்கப்பட்ட வசனமா அப்படிங்கிற சம்பந்தமான ஒரு சில செய்திகளை நம்ம பார்த்தோம். மக்கி மதனி வசனங்கள். மக்கினா நம்ம என்ன சொன்னோம், அதாவது ஹிஜ்ரத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி இறக்கப்பட்ட வசனங்கள். அது ரசூலுல்லாஹ் மக்காவில் இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. மதனி வசனங்கள் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போனதற்கு பிறகு இறக்கப்பட்ட வசனங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அடிப்படை ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். இப்போ மக்கி வசனங்கள் அப்படின்னு சொன்னால் அது எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி தானே? உதாரணத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? அக்கீதா சம்பந்தப்பட்ட வசனங்கள். அப்புறம் வேற மக்கா வசனங்கள். இன்னும் மதீனாவுக்கு போகல. நம்ம மறுமை நாள் சம்பந்தப்பட்ட தகவல்கள், அதே மாதிரி நபிமார்களுடைய வரலாறுகள். அதுதானே? வேற வேற என்ன பார்த்தோம்? நம்ம முஷ்ரிக்கீன்களோடு என்ன செய்யணும்? ஜிஹாத் பண்ணணும். முஸ்லிம்களோடு ஜிஹாத் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? குர்ஆனை வச்சு அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? அழகிய முறையில் தர்க்கம் பண்ண அல்லாஹ் தஆலா சொல்லணும். அதை பார்த்தோமா? நம்ம பார்க்கல. இப்போ முஷ்ரிக்குன்னு சொன்னால் அது எங்கே இருப்பாங்க? மக்காவாசி. முஷ்ரிக் சம்மந்தப்பட்ட வசனங்கள் எங்கேலாம் வருதோ அதெல்லாம் என்னது? பெரும்பாலும் மக்காவில் இறக்கப்பட்ட வசனங்கள் தான். இப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால், குர்ஆனில் சூரா ஃபுர்கான்லேயும் சரி, சூரா நஹ்ல்லையும் சரி, இறை நிராகரிப்பாளரோடு என்ன செய்யணும்? ஜிஹாது பண்ண சொல்லலாம். ஜிஹாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல தர்க்கம் பண்ண சொல்கிறான் அல்லாஹ். எப்படி? குர்ஆனை வச்சு அழகிய முறையில் அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? வாதம் பண்ணுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஜாஹிதுக்கும் பிஹி ஜிஹாதன் கபீரா அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்லலாம். ஜாதில்ஹும் பில்லத்தி ஹி அஹ்சன், அவர் இடத்துல அழகிய முறையில் நீங்கள் என்ன செய்யுங்க? தர்க்கம் பண்ணுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி மக்கி வசனங்களில் இப்போ தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதை பற்றி நம்ம படிச்சிருப்போம். அப்படி தானே? 3 வகையான தௌஹீதை நம்ம பார்த்துருப்போம். மக்காவாசிகளை பொறுத்த வரைக்கும் தௌஹீதுல் ருபூபியா அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவங்கள்ட்ட தௌஹீதுல் உலூஹியா இல்லை. தௌஹீதுல் ருபூபியானா வானங்களை பூமியை படைத்தது யாருன்னு கேட்டால் அவங்க அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் படைத்தது யாருன்னு கேட்டால் அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த அல்லாஹ்வுக்கு என்ன செய்யலாங்க? கட்டுப்படலை. அல்லாஹ் வணங்காமல் இருந்தான். இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான்னு சொன்னால், தௌஹீதுல் உலூஹியாவுக்கு, சரியா, தௌஹீதுல் உலூஹியா அவங்களுக்கு வரணும் என்பதற்காக வேண்டி தௌஹீது ருபூபியாவை என்ன செய்வான்? ஆதாரமாக காட்டுவான். சரிங்களா? அந்த மாதிரியான வசனங்கள் எங்கெல்லாம் வருதோ அது பெரும்பாலும் என்னது தான்? அது எல்லாமே மக்கி வசனங்கள் தான். சொல்ல புரியுதா விஷயம்? இப்போ அல்லாஹ் வணங்கணும், தௌஹீதுல் உலூஹியான்னு அர்த்தம் வணக்க வழிபாடு அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரித்தானது. இப்போ ருபூபியத்தை ஏற்றிருக்கிறாங்க. படைத்து பரிபாலிக்கின்ற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு அப்படிங்கிறத ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் உலூஹியத்தை ஏற்றுக்கிறல. அப்போ அந்த உலூஹியத்து வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்வான்? ருபூபியத் சம்பந்தப்பட்ட வசனங்களை என்ன செய்வான்? ஆதாரங்களை காட்டுவான். அல்லாஹ்வுடைய படைப்புகளை சொல்லுவான். உலகத்தில் அல்லாஹ் தஆலா என்னென்ன படைச்சிருக்கிறான், அது அறிவு ரீதியான ஆதாரங்களாக இருக்கும் அல்லது படைப்பு ரீதியான ஆதாரங்களாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்குறதா இருந்தால், சூரத்துல் காஷியாவில் 17, 19, 20 வசனங்கள் நீங்கள் பார்க்கலாம். அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் வைலஸ் சமாயி கைஃப ருஃபியத் வைலல் ஜிபாலி கைஃப நுசிபத் வைலல் அர்லி கைஃப சுத்திஹத் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லலாம். அதுதானே? என்னென்னா, அவர்கள் ஒட்டகத்தை அவர்கள் பார்க்க வேண்டாமா? அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது? அதே மாதிரி வானம், அந்த வானங்கிற படைப்பை அவங்க பார்க்க வேண்டாமா? அது எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது? மலைகளை அவங்க பார்க்க வேண்டாமா? அது எப்படி நட்டப்பட்டிருக்கிறது?
பூமியை வந்து அவங்க பார்க்க வேண்டாம், அது எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வானத்தை அல்லாஹ் சொல்கிறான், பூமியை சொல்கிறான், பூமியில் கூடிய மலைகளை சொல்கிறான், ஒட்டகங்களை சொல்கிறான். இது எல்லாத்தையும் இதை சிந்திச்சு பார்ப்பான். சிந்திக்கிறது சம்பந்தமான வசனங்கள் குரானில் வந்துச்சுன்னு வைங்களேன், அதெல்லாம் பெரும்பாலும் என்னது தான், அதாவது அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லி சிந்திக்க சொல்லுவான். அல்லாஹ் லஅல்லக்கும் அஃபலா யததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா அப்படின்னு எல்லாம் கேட்குறான். சிந்திக்க மாட்டாங்களா, அவங்க உள்ளங்களில் பூட்டா போடப்பட்டிருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய வல்லமைகளை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வல்லமை வழங்கியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வல்லமைகள், அல்லாஹ்வுடைய ஆற்றலை எல்லாம் மக்காவாசியில் விளங்கினாங்க. ஆனால் வல்லமையை விளங்கினதோடு அவனுக்கு தான் வணக்க வழிபாடை கொடுக்கணும், அவனுக்கு தான் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. அதோட சேர்த்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறாங்கன்னா அதை எல்லாத்தையும் ஆதாரமாக எடுத்து காமிக்கிறான். அவனுடைய படைப்புகள் எல்லாம் ஆதாரத்தை எடுத்து காமிக்கிறான். எதுக்கு ஆதாரம் காட்டுறான்? அவனை வணங்குறது. அப்போ தௌஹீதுல் உலூஹியாவுக்கு எதை ஆதாரமாக காட்டுறான்? அல்லாஹ் தௌஹீது ருபூபியாவை என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா ஆதாரமாக காட்டுறான். இப்படி வருகின்ற வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கி வசனங்களாக இருக்கும். அதே மாதிரி மக்கி வசனங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் அந்த வசனங்களினுடைய கருத்துக்களோ அல்லது அந்த வசனங்களுடைய வார்த்தைகளோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் காட்டமாக இருக்கும், எச்சரிக்கையை செய்யக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு சூரத்துல் காரியால 1வது வசனம், அல் காரியா திடுக்கிட செய்யக்கூடிய நிகழ்ச்சி. இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, பூமி வந்து மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கப்படும் பொழுது. அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல் காரியா அப்படின்னு எல்லா தலா சொல்லலாம். ஃபைதா ஜா அதி சாஹா, மிகப்பெரிய திடுக்கம், ஒரு பெரும் சப்தம் அப்படின்னு எல்லா தலா சொல்லலாம். அபசால ஹல் அத்தாக்க ஹதீசுல் காஷியா, சூரல் காஷியாவில் 1வது வசனம். இதா வக்காயத்தில் வாக்கியா, சூரா வாக்கியாவுடைய 1வது வசனம். கல்லா லைல்லம் என்தகி லனஸ்பகம் பின் நாசியா, சூரா அல் அலக்கில் 15வது வசனம். இந்த மாதிரி இந்த அச்சுறுத்துகின்ற வார்த்தைகள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னது தான் பெரும்பாலும் அது மக்கி வசனங்களாகத்தான் இருக்கும். சரி, இப்போ மக்கி வசனங்கள்லாம் என்னன்னு நம்ம அதுக்கு சில அடிப்படைகளை பார்த்தோம். இப்போ மதனி வசனங்களை நம்ம பார்ப்போம். சரிங்களா? மதனி வசனங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜிஹாது சம்பந்தமான வசனங்களாக இருக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தினுடைய எதிரிகளிடத்தில் ஜிஹாது செய்வதற்கு முஸ்லீம்களை அழைப்பதற்கு உண்டான வசனங்கள். விளங்குதா? சொல்ல புரியுதா? ஜிஹாது சம்பந்தப்பட்ட வசனங்கள், இறை நிராகரிப்பாளர்களோட அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களோட ஜிஹாது பண்ண வேண்டும் என்று அழைப்பதற்குண்டான வசனங்கள். அந்த வசனங்கள்லாம் நம்ம பார்த்தா என்ன செய்யலாம், அது வந்து மதனி வசனங்கள் என்று விளங்கிக்கலாம். இப்போ சூரத்து தௌபால வந்து 111வது வசனம், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வஅம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னா அப்படி அல்லா தஆலா யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ் ஃபயக்துலூன வயக்தலூன அப்படி அல்லா தஆலா சொல்லலாம். என்னன்னா அல்லாஹு தஆலா இறை நம்பிக்கையாருடைய உயிர்களை விலைக்கு வாங்கிக்கிட்டான். சரியா? இறை நம்பிக்கையாருடைய உயிர்களையும் அவருடைய உடைமைகளையும் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டான். எதை தர்றதா சொல்லி? சொர்க்கத்தை தர்றதா சொல்லி. எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஜிகாத் பண்ணவா அல்லாஹ் கூப்பிடுறான், ஜிகாது செய்யுங்கன்னு சொல்லி சொல்வதற்காக அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி என்ன செய்யறான், வசனத்தை இறக்கியிருக்கிறான். சொல்லு புரியுதா? அப்போ அல்லாஹ்வின் பக்கம், அதாவது ஜிகாதின் பக்கம் அழைக்கிற வசனங்கள், ஜிகாது செய்வதன் பக்கம் அழைக்கின்ற வசனங்கள் என்னென்ன வசனங்கள்லாம் இருக்குதோ அந்த வசனங்கள் பெரும்பாலும் என்னதுதான், அந்த வசனங்கள் அனைத்துமே மதனி வசனங்கள். அதே மாதிரி மதனி வசனங்கள் நீங்கள் பார்க்குறதா தான் சட்டம் சம்மந்தப்பட்ட வசனங்கள் எல்லாமே மதனி வசனங்கள் தான். சட்டம் சம்மந்தப்பட்ட வசனங்கள் உதாரணத்துக்கு தொழுகை சம்மந்தப்பட்டது சொல்லலாம். தொழுகை, ஜக்காத்து, நோம்பு, ஹஜ்ஜி, இன்ன பிற வணக்க வழிபாடுகள்லாம் இருக்கு இல்லையா? ஏன்னா மக்காவில் வச்சு வணக்க வழிபாடுகள் எதுவுமே கிடையாது. மதினால தான் இது. இப்போ தொழுகையை பற்றி வருதா, தொழுகை, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இன்ன பிற வணக்கம் சம்மந்தப்பட்ட சட்டம் சம்மந்தப்பட்ட வசனங்கள் என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே என்னதுதான், மதனி வசனங்கள் தான். உதாரணத்துக்கு வட்டியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லலாம். வட்டி எத்தளவுக்கு பாரதூரமான மோசமான ஒரு காரியம், எவ்வளோ பெரிய பாவம் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா வந்து சூரத்துல் பக்ராவில் வந்து 278 279 வசனத்தில் சொல்லலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் இதுக்கு முன்னாடி வாங்கின வட்டியை இதோட என்ன செஞ்சுருங்க, விட்டுடுங்க, வட்டியை விட்டுடுங்கிறான் தான். அந்த மாதிரி இன்றைக்கி அப்படி செய்யலைன்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ்விடம் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்தும்
உங்களுக்கு போர் அறிவிப்பு செய்யப்படுகிறது அப்படின்னு என்ன செய்கிறான், எச்சரிக்கை பண்ணுறான். வட்டி எந்த அளவுக்கு பாரதூரமான விளைவை உண்டாக்கும் அப்படிங்கிறது. அப்போ வந்து எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, மதனி வசனங்களில் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் என்ன இருக்கும், சட்டம் சம்மந்தப்பட்ட வசனங்கள் இருக்கும். வேண்டா அதே மாதிரி வந்து சட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் முடிக்கிறது, தலாக் சம்மந்தப்பட்ட வசனங்கள், குலா கொடுக்கறது, ஹுலு இருக்கு இல்லையா, ஹுலு கொடுக்கறது, குலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால் கொடுக்கறது, இந்த மாதிரி கணவன் மனைவி பிரியறது, எல்லாமே இது சம்மந்தப்பட்ட திருமண குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்ட வசனங்கள்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். சட்டம் சம்மந்தப்பட்ட வசனங்கள் அதுதான் முதல்ல ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன சொன்னோம், சட்டம் சம்மந்தப்பட்ட வசனங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அது அத்தனை என்னது மதனி வசனங்கள். அதே மாதிரி வந்து தண்டனை சட்டங்கள் சம்மந்தப்பட்ட வசனங்களை நம்ம பார்த்தோம்னா அது ஃபுல்லாக தான் மதனி வசனங்கள் தான். ஏன்னா வந்து தண்டனை சட்டங்கள் அனைத்துமே இங்கே தான், தண்டனைகள் குற்றங்கள் அனைத்தும் மதீனாவில் வச்சு தான் அதுக்குண்டான தண்டனைகள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு வந்து விபச்சாரம் இருக்குது. விபச்சாரம் பண்ணவங்களுக்கு என்ன சட்டம், திருமணம் முடித்தவர்களுக்கு விபச்சாரம் பண்ணால் என்ன தண்டனை, திருமணம் முடிக்காத விபச்சாரம் பண்ணால் என்ன தண்டனை அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா வந்து சூரா நூறில் 2வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லலாம். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதி மின்ஹுமா மியத்த ஜல்தா. விபச்சாரம் செய்த ஆணோ பெண்ணோ அவள் விபச்சாரம் செய்து விட்டால் அந்த 2 பேரில் ஒவ்வொருவருக்கும் நீ என்ன செய்யணும், 100 கசையடி கொடுக்கணும். திருமணம் முடிக்காதவளாக இருந்தால், திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் அந்த வசனத்துக்கு விளக்கமாக ரசூலுல்லாவுடைய நபிமொழி வருது. என்ன சொல்லி சொன்னால், திருமணம் முடித்தவங்களாக இருந்தால், திருமணம் முடிக்காதவளாக இருந்தால் 100 கசையடி, திருமணம் முடித்தவங்களாக இருந்தால் கல்லால் அவங்கள கொல்லணும். அப்போ தண்டனை சட்டங்கள். அதே மாதிரி வந்து திருட்டு சம்பந்தமான குற்றவியல் சட்டங்கள் அல்லாஹ் தஆலா அதே சொல்ல சூரா மாயிதால 38வது வசனம், வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தவு ஐதியகுமா ஜஸாஅம் பிமா கஸபா நகாலம் மினல்லாஹ் வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம். திருடனோ திருடியோ அவங்க செஞ்ச தப்புக்கு அவருடைய கரங்களை என்ன செய்யணும், வெட்ட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்கிறான். அப்போ விபச்சாரமாக இருந்தாலும் சரி, திருடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி குற்றவியல் சட்டங்கள் தண்டனை சம்பந்தமான சட்டங்கள்லாம் வந்து வருதுன்னா அதை நம்ம படிக்கும்பொழுது விளங்கிடலாம். அதெல்லாம் என்னது தான் மதனி வசனங்கள் தான். அதே மாதிரி வந்து நயவஞ்சகர்கள் சம்பந்தமான வசனங்கள் எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே என்ன தான். ஏன்னா மக்காவில் நயவஞ்சகர்கள் கிடையாது. மக்காவில் வந்து ஷிருக்கு ஈமான் இந்த 2 தான் இருந்துச்சு. மக்காவில் என்ன இருந்துச்சு, ஈமான் இருந்துச்சு, ஷிருக்கு இருந்துச்சு, இறை நிராகரிப்பு, இறை நம்பிக்கை, இந்த 2 தான். அங்கே இடைப்பட்டதில் வந்து என்ன இல்லை, நயவஞ்சகத்தனம் கிடையாது. டைரெக்டாக முஸ்லீம் காஃபிர் அவ்வளோதான். ஆனால் மதீனாவில் தான் இடையில ஒரு குரூப் வந்துச்சு. என்ன குரூப்பு, முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் என்கிற ஒரு குரூப் புரிஞ்சுல. அவங்க வந்து காஃபிகள்கிட்டே இருந்துக்குருவாங்க, முஸ்லீம்கிட்டே இருந்துக்குருவாங்க, சகாபாக்கிட்டே இருந்துக்குருவாங்க. அப்போ முனாஃபிக் சம்பந்தப்பட்ட வசனங்கள், அவர்களை பற்றி எச்சரிக்கை செய்கின்ற வசனங்கள், அவர்களை இழிவுபடுத்துகின்ற வசனங்கள், சரிங்களா, அவருடைய தன்மைகளை கூறுகின்ற வசனங்கள், என்னென்ன வசனங்கள்லாம் வருதோ அது அத்தனையுமே என்னதான் மதனி வசனங்கள் தான். உதாரணத்துக்கு சூரா முனாஃபிகூன்ல 1வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ் வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். அப்படியே முனாஃபிகள் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம். அல்லாஹ் தான் வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு, அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் தான் நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறது அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கிறான். வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் முனாஃபிக்குகள் பொய்யர்கள் என்று. அப்போ இந்த முனாஃபிக்குகளை இழிவுபடுத்தி அவர்களை மட்டப்படுத்தி இறக்கப்பட்ட வசனமாகும் இது. இப்போ முனாஃபிக்குடைய பண்புகள், முனாஃபிக் சம்பந்தப்பட்ட வசனங்கள் எங்கெங்கெல்லாம் வருதோ அது அத்தனையுமே என்ன தான் மதனி வசனங்கள் தான். அதே மாதிரி வந்து வேதக்காரர்கள் பனி இஸ்ரவேலர் இருப்பாங்க, அதில் குறிப்பாக வேதக்காரர்கள் யூத கிறிஸ்தவர்களை பற்றி வருகின்ற வசனங்கள் எல்லாம் என்னதுதான் மதனி வசனங்கள் தான். விளங்குதா? யூதர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட தர்க்கம் பண்ணுறது, அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறது, அவர் வைக்கிற வாதங்களை எப்படி முறியடிக்கிறது, இப்படி இது சம்பந்தமான வசனங்கள் எங்கெங்கெல்லாம் வருதோ அது அத்தனையுமே என்னது தான் மதனி வசனங்கள் தான். சூரா அன்கபூத்தில் 46வது வசனத்தை அல்லாஹ் சொல்லலாம், ஒலா துஜாதிலு அகலல் கிதாப் இல்லா பில்லதி அஹ்சன். சரிங்களா, வேதக்காரர்கள் இடத்துல அழகிய முறையில் நீங்கள் என்ன செய்யுங்க, தர்க்கம் பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லலாம்.
அதோடு தொடர்ந்து சொல்லும் பொழுது எங்களுடைய வேதத்தை நாங்கள் எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி தான் உங்களுடைய வேதத்தையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எல்லாத்தில் சொல்கிறோம் அவங்கள்ட்ட. இப்போ இந்த மாதிரி வேதக்காரர்கள் சம்பந்தமான வசனங்கள் எங்கெல்லாம் வருதோ அது அத்தனை வசனங்கள் என்னது தான் மதனி வசனங்கள் தான். அதே மாதிரி போர்கள் சம்பந்தமான வசனங்கள் வருதா இல்லையா? போர்களில் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவதாக வாக்களிக்கிற வசனங்கள், உதவி தருவதாக வாக்களிக்கிற வசனங்கள் அனைத்துமே என்னது தான் மதனி வசனங்கள் தான். ஏன்னா போர்கள் ஃபுல்லாக எங்கே தான் நடந்துச்சு? மதீனாவில் தான் நடந்துச்சு, மக்காவில் நடக்கலை. சரி, ஏற்கனவே நம்ம முதல்ல பார்த்தோம் ஃபஸ்ட் பாயிண்ட். அதே நேரத்தில் முஸ்லீம்களுக்கு மூமின்களுக்கு வெற்றியை தருவதாக வாக்களிக்கக்கூடிய வசனங்கள் அதுக்கு சொல்லணும். போர்களில் எதிரிகளோடு நீங்கள் சண்டை போடும் பொழுது முஸ்லீம்களுக்கு வெற்றி உண்டு, அல்லாஹ்வுடைய உதவி உண்டு அப்படின்னு வருகின்ற வசனங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே என்ன தான் மதனி வசனங்கள் தான். அல்லாஹ் சூரா ஆல இம்ரான்ல 123வது வசனமாக அல்லாஹ் சொன்னால், வலக்கது நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. அல்லாஹ் உங்களுக்கு பத்ர் போரில் உதவி செஞ்சான், நீங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருந்தீங்க, பலகீனமான நிலையில் இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். கரெக்டா? அப்போ போர்களில் எதிரிகளோடு களத்தில் நிற்கும் பொழுது போர்களில் முஸ்லீம்களுக்கு உதவி தருவதாக அல்லாஹ் தஆலா வாக்களிப்பான். அது சம்பந்தமான வசனங்கள் அனைத்துமே என்னது தான் மதனி வசனங்கள். விளக்கிச்சாப்போம். இதுதான் மக்கி மதனி சம்பந்தப்பட்ட சுருக்கமான ஒரு விளக்கம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நம்ம வேறு சில செய்திகளை பார்ப்போம். இப்போ இதை நம்ம கற்றுக்கிறதுக்கான நோக்கம் என்ன? திருமறை குர்ஆனுடைய வசனங்களை விளங்குறதுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். இப்போ தஃப்சீர் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்க உரையை நம்ம பார்க்க போகிறதா இருந்தால் படிக்கும் பொழுது நம்ம என்ன செஞ்சிடும், சொன்னதுக்கு முன்னாடியே இது மக்கியா மதனியான்னு சொல்லி பெரும்பாலும் நம்ம நினைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த அடிப்படையை வச்சு பார்க்கும் பொழுது விளங்கிக்கிறலாம். இப்போவுமே நம்ம திருமறை குர்ஆன் எடுத்து படித்து பார்த்தா இந்த வகுப்பில் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் எடுத்து படித்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும், விளங்கிக்கிறோம். இது மக்கி தான், இது மதனி தான் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஷா